ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரவா புட்டு தான் பார்க்க போகிறோம். நல்ல உதிரியாக சாஃப்டாக எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நிறைய விஷயங்கள் புரியும். இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன். இது வந்து டபுள் ரோஸ்டட் ரவான்னு பேக்கெட்டே இருக்கிறதுனால நான் வறுக்கலை. இப்போ இந்த உப்பையும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், கலந்து விடணும். இது வந்து வார்ம் வாட்டர், அதாவது கை சுடக்கூடாது, அந்தளவுக்கு லேஸ் சூடு இருக்கணும். அதை வந்து லேசாக தெளித்து நம்ம இப்படி பெசறி விடணும். ரொம்ப சூடாக ஊற்றிட்டிங்கன்னா இப்படி கை வச்சு பெசற முடியாது. அதே சமயம் நார்மல் வாட்டரும் தெளிக்கக்கூடாது. லேசாக இருக்கிற சூடாக தண்ணியை தான் நம்ம தெளிக்கணும். இப்போ இது வந்து நல்லா பெசறணும். பாருங்கள், கையிலலாம் வந்து ஒட்டுது. அந்த ஒட்டினது வந்து ஒட்டாமல் வர அளவுக்கு நம்ம இப்படி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும், பெசறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. பாருங்கள், நல்லா அப்படி உதிரியாக இருக்குது, கையிலையும் ஒட்டலை. அந்த அளவுக்கு நம்ம பெசறிக்கிட்டே இருக்கணும். இப்போ மறுபடியும் தண்ணி தெளிக்கணும். இப்போ மறுபடியும் பெசறும்போது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது. ரொம்ப கையில் வந்து ஒட்டி நல்லா உருண்டை பிடிச்சிற அளவுக்கு கூட இருக்குது. பாருங்கள், பாருங்கள், உருண்டையாக பிடிச்சிடலாம் போல் அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் இதை நம்ம கண்டினியூஸாக பெசைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா, பெசறிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி உதிரியாக கிடைக்கும் ரவா. ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இதை செய்கிறதுனால மட்டும்தான் நிறைய தண்ணி வந்து ரவையில் உறிஞ்சப்படுது. அப்போ உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரியாயிடுச்சுன்னு. நான் ஒரு 5 நிமிஷமாவது பிசைஞ்சிருப்பேன். இப்போ மறுபடியும் தண்ணி தெளிக்கணும். ஆனால் லேஸ் சூடு இருக்கணும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி பெசறணும். இப்போ நான் 3 தடவை தெளிச்சிட்டேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதை எடுத்திங்கன்னா நல்ல கொல்கட்டை மாதிரி நல்ல உருண்டை பிடிச்சிடலாம், சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டிக்கியாக இருக்குது. பாருங்கள், எப்படி நல்லா பிடிச்சா நல்ல உருண்டையாக வந்துடும் போல் அந்த அளவுக்கு இருக்குது. இப்படி இருக்கிற இந்த ரவையை வந்து நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது உதிரியாயிரும். ஸோ அதனால் நல்லா பெசறணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை எப்போ உதிரியாகுதோ அது வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும், பெசறிக்கிட்டே இருக்கணும், அப்படியே உதுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து நல்லா பெசறிக்கிட்டே இருக்கணும். எப்படியும் 5 நிமிஷமாவது நான் பெசறி இருப்பேன். இப்போ தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா உதிரியாகிடுச்சு ரவை. இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா உண்மையிலுமே ரொம்ப சாஃப்டாக வரும். நிறைய பேருக்கு ரவா புட்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நல்ல தண்ணி தெளித்து பிசையாதது தான். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம புட்டு மேக்கரை ரெடி பண்ணலாம். நான் வந்து இதை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இட்லி பானையில் கூட வேக வைக்கலாம், துணி வச்சு வேக வைக்கலாம், இல்லை சும்மாவே இட்லி தட்டில் கூட வேக வைக்கலாம். நான் அடுத்த புட்டு வீடியோ வந்து இட்லி தட்டு யூஸ் பண்ணி எப்படி வேக வைக்கணும்னு காமிக்கிறேன். அடுத்தது ராகி புட்டு செய்யலான்னு இருக்கேன். இப்போது நான் இதை எடுத்திருக்கேன். இதில் வந்து 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நல்லா கொதித்து சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி வந்து நீங்கள் 3/4 அளவுக்கு ஊற்றணும். இப்போ இது கொதிக்கட்டும். நம்ம புட்டு மேக்கரோடைய அந்த குழாயில் இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணலாம். இதில் ஒரு அச்சு இருக்கும். அந்த அச்சை வந்து நம்ம அதில் உள்ளுக்குள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்க ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டிக்கில், அதை வச்சு கூட நம்ம அதை சரி செஞ்சுக்கலாம். ஓட்டையெல்லாம் நல்லா அடைக்காமல் இருக்கிறத பார்த்துக்கணும்.
அப்புறம் இப்போது தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். நம்ம 1 கப்பு ரவை எடுத்துக்கிட்டால் 3/4 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் வந்து நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். அடுத்தது 3 ஸ்பூன் அந்த நம்ம செஞ்சு வச்ச ரவையை போடுறோம். எப்போவுமே ஃபஸ்ட்டு அடியில் வந்து தேங்காய் துருவல் தான் போடணும். அப்போ தான் ஸ்டீம் வந்து நல்லா மேலே வரும். அது மாதிரி ரொம்ப வந்து அடைக்கக்கூடாது, டைட் பண்ணக்கூடாது. டைட் பண்ணால் அந்த ஆவி வந்து மேலே வராது. லூஸாக தான் போடணும். ஸோ வந்து 1 ஸ்பூன் தேங்காய்னா 3 ஸ்பூன் ரவா, மறுபடியும் தேங்காய் ரவா அப்படி மாற்றி மாற்றி போடணும். ஆனால் லூஸாக போடணும். டைட்டாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும், அதே சமயம் ஒழுங்காக கூட வேகாது. நம்ம லூஸாக போட்டால் மட்டும்தான் ஸ்டீம் வந்து ஆவி மேலே வரைக்கும் வந்து நல்லா வெந்து போயிடும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து 150 கிராம் ரவா எடுத்தேன். இந்த புட்டு குழாய் ஃபுல்லாக வந்துருச்சு கரெக்டாக. அதே மாதிரி கடைசியில் தேங்காவோட தான் நம்ம முடிக்கணும், மாவோடு முடிக்கக்கூடாது. அடியிலையும் ஃபஸ்ட்டு தேங்காய் போடணும், மேலேயும் தேங்காய் போடணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த பாட்டில் வந்து தண்ணி ஊற்றிருக்கோம், அது நல்லா கொதிக்கணும். கொதிச்சிருச்சு. இப்போ இது மேலே இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஓட்டை இருக்குது, நிறைய ஹோல்ஸ் இருக்குது. அது வழியாக வந்து ஸ்டீம் வரும். அது வரதுக்கு 5 நிமிஷம் ஆகலாம், இல்லை 10 நிமிஷம் ஆகலாம். அது வந்து நம்மளுடைய அனல் பொறுத்தது. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ அது அந்த ஸ்டீம் மேலே வந்துருச்சுன்னா, இப்போ வந்துருச்சு பாருங்கள், அதில் கை வச்சு பார்த்தா சுடுது. நீங்கள் வந்து கை வச்சு பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன், ட்ரை ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை வந்து அந்த ஓட்டை மேலெல்லாம் இப்படி வச்சிங்கன்னா அந்த ஸ்டீம் மேலே வந்துருச்சுன்னா அதில் எல்லாம் தண்ணியாக இருக்கும். ஸ்பூனில் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஸ்டீம் வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நல்ல ஸ்டீம் வந்துருச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாம், வெந்திருக்கும். ஸ்டீம் வராமல் எடுக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஆற வச்சு கூட செய்யலாம். இப்போ அதில் அவங்க ஒரு குச்சி மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க, அதை பேக் சைடில் வச்சுட்டு அப்படியே நம்ம தள்ளினோம்னா இந்த புட்டு வந்து இப்படியே வெளியே வந்துடும். இந்த புட்டு வந்து நீங்கள் சர்க்கரை சேர்க்காமல் இப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். இதில் வந்துட்டு நீங்கள் கொண்டக்கடலை கிரேவி பண்ணிவிட்டு அதையும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். அந்த அச்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். இதில் தேங்காய், அந்த ரவா எல்லாம் ஒவ்வொரு போர்ஷனாக இருக்குது. இப்போ நான் வந்து சர்க்கரை போட்டு தான் இதை செய்ய போகிறேன். இப்போ நல்ல சூடாக இருக்கும், அதனால் நம்ம கை வச்சு இதை பெசற முடியாது. ஸோ ஸ்பூனில் உடச்சி விட்டுட்டு சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சம், அதுக்கப்புறம் நெய் வந்து டேஸ்ட்டுக்காக, போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ சூடாக இருக்கும், கொஞ்சம் இப்படி கிளற கிளற கொஞ்சம் ஆறிடும். இப்போ கை வச்சோம்னா சூடாக தான் இருக்கும். நம்ம ஒரு கிளாஸ் மாதிரி டம்ளர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கட்டியாக இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம உடைச்சி விடலாம். அழுத்தி பண்ணணும்னு இல்லை, லேசாக பண்ணாவே அது உடஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறிடும், அப்புறம் கை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு சூப்பரான ரவா புட்டு தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்ல உதிரி உதிரியாக வந்துருச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.